கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு ரிங் எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னு பார்த்தா அது அவங்களோட வீடு இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே அவங்களும் இல்லை. சரி, யாரோட வீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடு. எக்ஸ் கேர்ளோட வீடு தானே, அப்படியே வா வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா அது தாங்க முடியாது. ஏன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சைக்கோ. அவகிட்ட நம்ம இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். சைக்கோ மட்டும் இல்லை, ஒரு சில மாயாஜாலமும் பண்ணுறான். அவகிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், இந்த சைக்கோக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், இந்த வீட்டிலேருந்து எப்படி வெளியே போக போகிறோம் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இது கிரிம்சன் ஸ்னோ கேமில் பார்ட் 2 கேம் ப்ளே. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். ஓகே, இந்த சங்கிலி அவுத்துட்டு உள்ளே போயிடலாமா? ஓகே, உள்ளே போய் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணிடலாம். அப்படி தான் சொன்னாங்க, டெக்கரேட் பண்ண தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, ஜாய்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறா. என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கா. ஜாய்ஸ் அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சைக்கோ, இவன் சைக்கோ கிடையாது. அதுக்கப்புறமா இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா, நான் வீட்டுக்கு வெளியே ட்ரை பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன், நீ எங்கே போக போகிற அப்படின்னு கேட்டிருக்கா. டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு, யார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. யாராக இருக்குமோ, ஃபோனை வேறு கட் பண்ணிட்டா. ஐயோ, என்னாச்சுன்னே தெரில. சரி பார்ப்போம். போன டைமும் இப்படி தான் நின்னா சோழி முடிஞ்சிடா. என்னது, ஐ ஃபவுண்ட் யூவா? எது, என்னை பார்த்துட்டியா? என்னை பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போடி, ஏண்டி பயமுறுத்துற, போடி ப்ளீஸ்டி. ஓகே, இந்த மேசை கடியில் ஒளிஞ்சிப்போம். எப்போ வந்துட்டா ஹானி, இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கா. அழகாக இருந்தால் உன் தலையில் சொருவிக்கடி. ரொம்ப சும்மா பயந்துட்டுருக்கா. நீ எங்கேயும் போயிடாத, நான் இதான் வரேன் அப்படின்னு போயிட்டுருக்கான். இப்படி போயிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இவருக்கு ஏதோ மாயாஜாலெல்லாம் தெரியும்னு. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஏற்கனவே வந்த இடமா தான் இருக்குது. ஏற்கனவே செவத்தெல்லாம் சிதைச்சி வச்ச இடமா தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பூரா கழுவாத சாமான் தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன், தேவைப்படுற பொருள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஃப்ளார் நான் அணைஞ்சிருச்சு. ஓகே, போஸ்ட் கார்டு. ஸோ இதை போன வீடியோவில் நான் பார்த்தேன், நான் பார்க்கல. நான் அவள் வேறு ஏதோ பார்த்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டைம் பார்த்துட்டேன் போஸ்ட் கார்டு. ஓகே, இதை அப்படியே திறந்து விட்டுடலாம். என்ன பேஸ்மெண்ட்டெல்லாம் கொண்டு வரானுங்க, இல்லை புரியல. இப்போ எதுக்கு பேஸ்மெண்ட்டை கொண்டு வரானுன்னு தெரில. பேஸ்மெண்ட்டில் எதுவும் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாய்ஸ் ஃபோன் பண்ணுது. மார்க், அவள் வந்துட்டா, என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திகிட்ருக்கா. அட பாவி, ஏன்டி இப்படி பண்ணுற? ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஃப்ளார் இருக்குது. பாவங்க. அப்புறமா பட்டாசு வெடிக்கிற சத்தங்க இருக்கா. அவளுக்கு பட்டாசு வெளிச்சத்தை பார்த்தா அவளுக்கு பிடிக்கல. நீ எதாவது பார்த்து ஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கம்மா எனக்கு எதாவது ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இவனும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா மார்க், அவள் எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வரலாம், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எங்கேயாவது போயிட்டு ஒளிஞ்சிக்கோ, கையில் அடிபட்டுன்னு சொன்னேன்ல, அதுக்கு பேண்டேஜ் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்கிறேன், நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டா. ஐயோ, யாரா அது, ட்ரம்மை வேறு தள்ளி விட்றாங்க. அம்மா, எனக்கு பிசி கேம்லாம் விளாட தெரியாதும்மா, நானே இப்போ தான் விளாட பழகிட்டுருக்கேன், ஏம்மா இப்படி பண்ணுறேன்? வேறு இப்போ தொண்டை ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு தெரியலையே. சரி, பார்த்துட்டு வருவோம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ கீ இருக்குல்ல. ஐயோ, ஓ இதுவா? ஓகே, இது பார்த்துட்டு போகுது. சரி போவோம், என்ன பண்ண போகிறா இவ? ஓகே, டக்குன்னு வெளியே போயிடுவோம். பின்னாடி தான் நிற்கிறான்னு தெரியல. வெளியே போ வெளியே போ. எலிக்கு பிறந்தவ சந்து பந்தெல்லாம் போயிட்டுருக்கே, போயிட்டுருக்கும் போதே ஜெர்க் காட்டுறாளே, நாசமாக போனவன். ஓகே, ஃப்ளார் ஆன் பண்ணிப்போம். வேறு என்னடா அது, கீழே ப்ளூ கலர் ஒயரு, அந்த பக்கம் ஒரு ரெட் கலர் ஒயரு. எந்த ஒயரை ஃபாலோ பண்ணுறேன்னே தெரில. ஐயோ, என்னத்த பண்ணுறேன்? யார் அவள் அந்த சந்து வழியில் போயிட்டு இந்த சந்து வழியாக வரா?
நாசமாக போனவன். போ போ. ஃபஸ்ட்டு எந்த வயரை ஃபாலோ பண்ணுறது? சரி ஏதாவது ஒரு வயரை பார்த்துட்டு போவோம். சரி லாக் ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ கதவு திறக்கலையா, வேறு வந்துடுவாளே. ஐயோ பேட்டர்ன். ஐயோ வந்துடுவாளே. வந்துடுவாளே. வந்துட்டா நின்றுட்டா. ஐயோ கதை முடிய போகுது. ஐயோ வேண்டாம் போயிடு. எவ்வளோ கொஞ்சத்துக்குள்ளே தப்பிட்டேங்க. இப்படி ஃப்ளார் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ளார் ஆன் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட்டு அப்படி இல்லைன்னா ஒரு டார்ச் லைட்டாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம். ஃப்ளாரை கொடுத்துட்டானுங்க, நாசமாக போனானுங்க. இருக்காளா இல்லை அந்த பக்கம். நம்ம வந்து எதுக்கும் இந்த பக்கமாக போவோம். வந்துட்டானே என்ன பண்ணுறது? ஒரு ப்ளூ கலர் ஒயர் போகுது. ஏதோ வந்துட்டு எதுவும் பண்ணணுமா என்ன? என்னதான் ஃப்ளார் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சரி இப்போ என்ன பண்ணுறது? ப்ளூ கலர் ஒயரே இப்போ நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் அந்த ஒயரே வச்சுருக்காங்க. ஏங்க இது வந்து அவங்க அப்பா. அவங்க அப்பாவே அடித்து கொன்னூறு மூட்டையில் கட்டி போட்டிருக்கா. பாவம். இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பேட் லக். இப்படி ஒரு பொண்ணை ஏன் தான் பெற்றீங்களோ பாருங்கள். அநியாயமாக மூட்டையில் கட்டி தூக்கி போட்டாங்க. ஓகே, இதில் வந்து இந்த நோட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இவளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இது, அதாவது பிரைட்டான ஏதாச்சும் ஒரு லைட் சோர்ஸை பார்த்தா அப்படின்னா இல்லை கண்ணு கூசும், இதனால் அவளுக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இதனால தான் அவன் பாதி சைக்கோவே மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல லிவர் கான் பண்ணுவோம். ஐயோ இப்போ வேறு அவள் வருவாளே. ஓகே, சத்தம் கேட்டாலே வந்துடுவா. கிராணி மாதிரி தான் இவளும். ஐயோ வந்துடாத வந்துட்டாளே. ஏம்மா நான் என்னம்மா உனக்கு பாவம் பண்ணேன்? ஏன் என்ன இருக்க விட மாட்டேன்? வந்து பார்த்துட்டு போயிட்டா. போ கிளம்ப காற்று வரட்டும். ஓகே, நம்ம இந்த பக்கமாக போட்டோம். முன்னாடி வேறு வழி இல்லை. நீ அந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக போகிறேன். அந்த பக்கம் வழி இல்லைங்க, இந்த ரூமில் தான் போய் ஆகணும். சரி போய் தொலைவோம். எனக்கு வேறு பயமாக இருக்குது. போன டைம் பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டியை கம்மியாக வச்சுட்டேன் கேமில். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் லெவலில் தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனால தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என்னதான் நடக்க போதோ தெரில. சரி போவோம். அந்த டோரு இதுதான் லாக்கில் தான் இருக்குது. இது வந்து ரெட் கலர் ஒயரையும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாமா? எதுக்கும் இங்கேயே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா போகலாம். அதான் கரெக்டாக இருக்கும். சரி, இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ஃப்ளார் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இது வந்து எந்த பக்கம் எங்கே இவ இருக்கானே தெரியல. இருக்காளா கமான் இருக்காளா? இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. அவள் இல்லை. நாங்கள் வெளியே போவோம். இப்போ தான் சந்தோஷப்பட்டு அதுக்குள்ளே வந்து போகிறா. சரி இது வழியாக போவோம். ஏங்க இங்கே பார்த்தீங்களா? மண்டை ஓடு மெழுகு ஒருத்தி ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கா. ஆத்தி சூனியங்கினியும் வச்சாலா என்ன? இல்லை வச்சுருப்பா. ஏம்மா இப்படி பண்ணுற? சூனியங்கினியும் வச்சுருப்பாளோ இல்லை நரபலி கொடுத்துருப்பாளோ? கொஞ்சம் பயமாக தான் இருக்கணும். அதுக்காக தான் நீ லெட்டர் அனுப்பி என்னை வர சொன்னியா? ஐயோ இந்த பக்கம் இருக்கவங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டியிருப்போம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். வேறு சரி, இந்த ரெட் கலர் ஒயரை தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இதுக்கும் ஒரு லிவர் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏங்க இந்த இடத்துல இருக்கிறது இது இவங்க அம்மா. ஐயோ மூட்டைக்குள்ளேருந்து யாரோ கத்துறாங்க. இங்கே வந்து ஆன் பண்ணாலும் வந்துடுவா. இப்போயும் ஒன்றும் இல்லை, வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவா. எதுக்கு நான் வந்துட்டேன். இவள் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவா. என்ன லுக்கு அப்படிங்கிற எவ்வளோ பெரிய நகை அப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிடுவா. நமக்குல என்ன பண்ண போகிறோம்? அடி பாவி பார்த்துட்டாங்க இவன் நம்மளை. ஐயோ சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே வந்துட்டேனே. இது நான் ஜாய்ஸுக்காக வாங்கினது. நான் வந்துட்டு நான் வந்து தயாராகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கேன். இங்கிலீஷுன்னு தெரில, ஒரே அளவும் கலங்க மாட்டேங்குது. ஓகே, வேணா நம்ம கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம என்ன ஓடலாமா? ஐயோ கிஃப்ட்டை மிரிச்சிட்டு போகிறாங்க கீழே கிடக்கிறத. ஓடுறா. இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் தான் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி. இது வந்து ஃபைனலாக எங்கே போய் முடியும்னு எனக்கே தெரியாது. ஆனால் போயிட்டே இருப்பேன்.
சரி போ 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 சீக்கிரம் 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 போ 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 டோரே ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. போடா 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 போடா. ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்குது, அதை தொடாத அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கா. ரைட், ஓ லெஃப்ட் பட்டனா, இருங்க இருங்க லெஃப்ட் பட்டன். ஓகே ஓகே, இது வந்து கிறிஸ்மஸ் டோர், அந்த டோருக்கான இது. ஆனால் அவள் கண்ணு முன்னாடி இப்போ நிற்கிறத பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஏய் சனியே, நீ அப்படிக்கா போய் தொலை, ஏன் இப்படிக்கா வந்து சாவுற? போகலாமா? முன்னாடி தான் நிற்கிறாங்க, பயமாக இருக்குங்க எனக்கு. கேமில் ஏன் தான் இதை கொண்டு வந்தாங்களோ தெரில. சரி சத்தம் போடாமல் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோமா? சரி போயிடுவோம், போமா. சரி போய் தொலைவோம். அவருக்கு தான் இன்னும் பிடிச்சிருச்சு, பிடிச்சி கடிச்சு வேற கடிச்சிருச்சு. ஓகே பயமாக இருக்குது, மூஞ்ச பார்க்கும்போதே பயமாக இருக்கே. என்ன இருட்டாகவே இருக்குது. ஓகே மறுபடியும் சாவி எடுக்கிறது. ஓகே லெஃப்ட் பட்டன் நினைக்கிறேன், லெஃப்ட் பட்டனை பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு கிளிக் பண்ணிடணும். ஓகே கிறிஸ்மஸ் டோர் கழிச்சிச்சு. இந்த தடவை இல்லை, இந்த தடவை கேமில் கிளிச் ஆகிடுச்சு. முதல்ல லேப்டாப்பில் தான் எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். லேப்டாப்பில் எதுவும் இதாகிறதுனால தான் கேம்லேயே ஒரு சின்ன கிளிச் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஓகே டோரை போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே என்ன இருட்டாக இருக்குது, ஃப்ளார் ஆன் பண்ணாலும் உள்ளே என்ன இருக்குது? போ 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 என்னடா அது எங்கேயோ பார்த்து. ஓகே பாக்ஸ் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸு. ஓகே மார்க், நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு ஓல்டு க்ளாசட் கீழே ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்படியே என்னுடைய காலுக்கு மூச்சு போட்டேன். அவள் பார்க்குறதுக்கே ரொம்ப வினோதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். நான் வந்து அந்த ஃபயர் வாக்ஸை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து அந்த ஃபயர் வாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, அவளை போட்டு தள்ளதுக்கு. அவளுக்கு லைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற இது இருக்குது இல்லையா? ஏய் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் கையை விட்டு சரி. ஸோ வந்துட்டு அது இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா அவளுடைய கண்ணு கூசும். ஸோ வந்து இதை வெடிக்க வச்சா அப்படின்னா சம்டைம் அவளை போட்டு தள்ளிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாம். ஓகே க்ரோபர் வச்சு பிளாங்க் எடுத்துகிட்டு. இது வந்து கிரானி 3லே இதை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் கிரானி 3ல இந்த லிஃப்ட்டுக்கு டோர் இருக்காது. பட் டோரில் நானும் பார்க்க பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து டோர்லாம் வச்சு ஒரு பொந்து மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரா கிரவுண்ட் ஃப்ளோரான்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நான் வந்து ஏன் அடிக்கடி இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணும்போது தான் யதார்த்தமாக க்ரோபார் கிடைக்கிது. அது மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த வீட்டில் பல ரகமாக இது வச்சுருக்காங்க. ஓகே இதை லாக்கில் வச்சுருக்காங்க. ஆகுன்னா இந்த கேமில் எதையாவது ஒன்று லாக் பண்ணி வைக்கிறது. ஓகே போலீஸ் போயிட்டுருக்காங்க. ஓகே போலீஸ் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கேமை இன்றைக்கே வேறு மாதிரி இருக்குது. ஜாய்ஸ் ஃபன் பண்ணுறா. அதை நீ கேட்டியா? போலீஸ் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு கத்திகிட்டு இருக்கா. ஏய் நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே வாங்க ப்ளீஸ் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்கா. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பக்கத்தில் ஒரு லைட் இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டில் லைட் இருக்குது, அது நீ தானா? அங்கே இருந்தால் தெரியாது, செகண்ட் ஃப்ளோருக்கு வா அப்படின்னா, அங்கேருந்து பார்த்தா அவங்க ஒன்று நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர் நீ இன்னொரு ஜன்னல் பக்கமாக வா, அப்போ தான் நீ விசிபிள், அதாவது உன்னை அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஓகே நான் வந்துட்டு எதுக்கும் வெளியே போயிட்டு மிச்சத்தை பார்க்கலாம். வெளியே போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுவோம். என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே வருவோம். எங்கே இந்த சைக்கோ சிரிக்கிறாங்க, எதுக்கு நான் சைக்கோ சிரிக்குது? ஏன்னா சைக்கோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்ன தெரிலையே. ஓகே ஜாய்ஸ் ஃபோன் பண்ணுறா. கடவுளே அதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னத்தை பார்த்தேன், எல்லாருமே செத்துட்டாங்க, இவன் நம்மளுக்காக தான் வருவான்னு சொல்கிறான். என்ன சொல்கிற, கன்று வச்சுட்டு இருக்கிற அவங்களே அவன் வந்து போட்டு தள்ளிட்டா, நம்மளை போட்டு தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லி கொஞ்சம் இருங்க. இப்போ போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். போலீஸ் ஃபோர்ஸ் அவ்வளோ பெரிய போட்டு தள்ளிட்டா, அதனால தான் இவன் சிரிக்கிறாவா? ஐயோ இவன் சிரித்ததுக்கு காரணமே இதான்னு நினைக்கிறேன். ஐயோ நீ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு, விட்டு கொடுத்துடாத அப்படின்னு இது சொல்லிகிட்ருக்கு. ஓகே நானும் ட்ரை பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இருக்குது. நான் வந்துட்டு விண்டோ கிட்டே, அதாவது அந்த ஜன்னல்கிட்ட தான் அவங்கள போட்டு தள்ளியிருக்கா. அவங்கக்கிட்ட போயிட்டு கன்று இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. அதுவும் இன்னுமே ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்ருக்கேன். ஓகே அதுக்கப்புறமா இவங்க ஃபோனையும் கட் பண்ணிட்டா, நாசமாக போனது.
சரி நீ கட் பண்ணலைன்னா கடை என்னை போக விடுமா. ஓகே இந்த பக்கம் டெலஸ்கோப் இருக்குது. இல்லை புரியல, டெலஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு தான் பக்கத்து நம்ம வீட்டை நோக்கி தான் வச்சுருக்காங்க. ஓகே ஜாய்ஸ் ஃபோன் பண்ணுறா, மார்க் என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே கியூவா, ஓகே டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருந்தேன். டெலஸ்கோப்பா என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு கியூ ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு அவள் என்ன தான் ஸ்பை ஏதாவது பார்த்துட்டு இருந்திருக்கா அப்படின்னா அவளுக்கு நீ தான் தேவைப்படுற, நான் தேவைப்படலை. நான் அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, உனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. மார்க் சொல்லு, யார் அந்த பொம்பளை அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுமா அப்படின்னு சொன்னதுக்கு மார்க் ஏன் நீ என்கிட்ட பொய் சொல்கிற, உனக்கு ஏன் அப்படின்னா அதை மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, நீயும் சொல்ல வேணாம் நானும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு போஸ்ட் கார்டு பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கார்டு பார்த்தா வந்துட்டு அவள் வரமாட்டா, அவள் போக மாட்டா. மார்க் எனக்கா ஒரு ரிங்கு கொண்டு வந்தான், அது எனக்கா அவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் என்னை ஏமாற்றிட்டான், அவளோட நான் பேச அவளை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே பிசாசு இவ்வளோ நேரம் எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கு. நல்ல வேலை போட்டு தள்ளலைன்னு சந்தோஷப்படுறேன். போட்டு தள்ளனா கேம் முடிஞ்சிடும். கேம்னால் நம்ம சோழி முடிஞ்சிடும்னு சொல்ல வந்தேன். ஓகே வெளியே வந்துடுவோமா. ஓகே வந்துட்டு ஏதோ பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஓகே எதுவும் கதவை திறந்து வைப்போம், ஏன்னா அவசரத்துக்கு ஓட வேணும் இல்லையா, அதுக்காக தான். சரி திறந்தே வைப்போம். ஓகே வந்துட்டு வராங்க. நீ என்னை ஏமாற்றிட்ட, அவள் எப்படி என்னை விட மேலானவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போக்கு தானே வர்றா. ஐயோ இப்போ அதே மாதிரி இந்த தடையும் வந்து பிடிச்சிருக்கணும், அள்ளு விட்டுருக்கோம். பாவம் இது வந்துட்டு எப்படி சைக்கோவாக மாறினா அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கதையாக இருக்குது. இவளுக்கு வந்து அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. டாக்டர்கிட்ட கூப்பிட்டதுக்கு நாங்கள் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் இவளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்கோவே மாறிட்டா. சைக்கோ மட்டும் இல்லை, மாயாஜாலம், மந்திர தந்திரம் இதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. பேரெல்லாம் வந்து பிடிச்சிருக்கும் போலையே. அதுக்கப்புறம் மார்க்கும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து ஏற்கனவே என்கேஜ்மெண்ட், அதாவது நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா மார்க் பார்த்திங்கன்னா இவரோட வாழ்ந்தால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு நான் ஜாய்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட இதுக்கப்புறம் தான் அவன் கூட ப்ரப்போஸே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 ஃப்ளார் இருக்குது, நிறைய ஃப்ளார் இருக்குது நம்மக்கிட்ட. 12 தான் நான் நிறையன்னு சொன்னேன். ஓகே இப்போ நான் வெளியே வந்துடுவோமா. ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வீடு ஃபுல்லாக இதனால தான் இவங்க ஒன்று இருட்டாக வச்சுருக்காங்க போல். லைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிமோ இது இருக்கிறதால தான் இவன் வந்துட்டு வீடு ஃபுல்லாக இருட்டாக வச்சுருக்கா. அதனால் கண் கூசாது இல்லையா, அதனால் இருட்டாக வச்சுருக்கா. ஒரு சில இடம் தான் மெழுகு வச்சு வச்சுருக்கா, அதை வந்து லைட் கம்மியாக இருக்குன்றதால. இந்த இடத்துல என்ன ஆகிட்டுருக்கா அப்படின்னா அவன் திரும்பி வர மாட்டேன், எங்கள் அப்பா அவன் தேடுறது அதை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது மார்க்கோட அப்பா அம்மாவையும் தேடி போயிட்டு அவங்களே பார்த்திங்க அப்படின்னா இவன் துன்புறுத்தியிருக்கா, அதாவது கொடுமை பண்ணியிருக்கா. அது வந்து இவன் வரமாட்டான்னு சொன்னதுக்கு கீழே அவன் என்னை விரும்புகிறான் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். உன்ன மாதிரி சைக்கோலாம் யாரே விரும்புவா, ஏன்டி இப்படி பண்ணுற. ஓகே இது வேலை பார்த்திங்கன்னா ஏறணும், கைத்தடம் இருக்குது இல்லையா, அது வந்து மேலே ஏறணும். ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நிற்கிறவங்க போயிடணும் கீழே. ஓகே நீ இந்த ரிங்கு எனக்காக தான் கொண்டு வந்தேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ இதுக்கு மேலே என்னை நீ லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நான் உனக்கு அதை திருப்பி தரமாட்டேன், அது என்னோடது அப்படின்னு சொல்லியிருக்கு. சைக்கோ உனக்கு லவ்வை பற்றி என்னடி தெரியும், இந்த ரிங்கை வச்சுட்டு நீ என்னடி பண்ணுவேன் பிளட்டி ராஸ்கல். ஓகே இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஃப்ளார் இருக்குது, 14 ஃப்ளார் இருக்குது. இது ஃபுல்லாக சுற்றி ஃப்ளார் தான் வச்சுருக்கா. இன்னும் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க. அவள் அப்போவே சொன்னேன் கேட்டியா, ஓரமாக உட்காந்து அழுதுகிட்ருக்கா. என்ன நினச்சினே தெரில, நான் அழுதுகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிட்டேன், அதனால் எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேது. என்ன எழுந்திரிச்சிட்டா, ஐயோ எழுந்திரிச்சிட்டா, இன்னும் இவ்வளோ வேகமாக ஓடி வரா. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா. எனக்கு இப்போ தாங்க புரியுது, நான் வந்து சவுண்டை பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் பண்ணி வச்சதால் எனக்கு வந்து கேட்கல. இங்கேருந்து ஒரு பொம்மையை நான் வந்து மிரிச்சிட்டேன். எனக்கு இப்போ தான் தெரியுது, நான் வந்து ரீவைண்ட் பண்ண இப்போ தான் தெரியுது. ஐயோ இதில் வந்து எதுலேயும் நான் தொடாமல் போகணுமா, கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் வந்துடுறேன். கிராணி கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டு கிடையாது, எக்ஸ்ட்ரீம் மூட்ல தான் அவளே ஃபாஸ்ட்டாக இருப்பாள். இந்த பக்கம்தான்
ஓகே, எல்லா பக்கம் லாக் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தான் அவன் போய் அவனுக்கு போல் அவன் எதையும் மிதிக்காமல் போகணும். அப்போவே சொன்னேன், கேட்டியா? ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், நான் எதுக்கு ஜாய்ஸோட பழக போகிறேன். இவக்கிட்ட நம்ம மாட்டிடவே கூடாது. எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். ஓகே, இதான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இது வழியாக நம்ம உள்ளே வந்தோம்னு நினைக்கிறேன். இதனால தான் சைக்கோ அவ்வளோ ஐயோ பாவங்க இவங்க போடி தள்ளிட்டா. ஓகே, போலீஸ் பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. அது வந்து லோடட் பிஸ்டல், அதாவது இதில் ஃபுல்லாக புல்லட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் பண்ணேன். மார்க் எப்படி இருக்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கா. நான் வந்துட்டு போலீஸோட டெட் பாடியிலேருந்து அது எடுத்துட்டேன் அப்படின்னு. கிரேட், இதுதான் நமக்கான சரியான வாய்ப்பாக இருக்க போது. நீ வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எதாவது முன்கூட்டியாக இருந்தாலும் பிளான் பண்ணு, அவன் உன்னை தேடி வருவா, ஏன்னா ஷூட் பண்ணால் ரொம்ப சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு, என் கூட பேச ஒரு நிமிஷம் உனக்கு டைம் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அப்படிங்க அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்னு கேட்போம். கியூ ப்ரெஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். கேட்டப்போ, நீ வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிய வேணும், ஏன்னா இது உனக்கு சில்லியாக தெரியல, ஆனால் நான் நினச்சது தான் அதில் இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான், என்னன்னு சொல்லு அப்படின்னு இது சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உண்மையே சொல்லிடுவோம், கியூ தான் இருக்குது. ஓகே, கியூ அப்போ வந்து மார்க் அவனுக்காக ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்போ நம்ம மீட் பண்ணுறோமோ அப்போ நான் உனக்கு ஆன்சர் சொல்கிறேன், நீ எதையும் விட்டு கொடுக்காத அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அந்த பொண்ணு அப்படின்னா உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு மேலே காட்டுறாங்க. நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். ஓகே, சுட்டா சவுண்டு வரும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி டோரும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அவ்வளோ ஸ்வீட்டியா, ஐயோ எங்கே நான் சொன்னேன் கொஞ்சம் பாருங்கள், பட்டாசு பாக்ஸு இது ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. இருங்க, ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா வெடிச்சிருச்சு. ஓகே, அவன் தான் அந்த பக்கமாக போயிட்டு உண்மையிலே லைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பா இன்னும் மறைஞ்சிட்டா. இப்போ வந்துட்டு நம்ம கன்னை லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நல்ல வேலை கன்னில் புல்லட் இருந்ததால் நம்ம வந்துட்டு தப்பிச்சிட்டான். ஓகே, இந்த விட லைட்டு போட்டிருக்கேன். அந்த லைட்டை பார்த்துட்டு தான் நம்ம அப்படியே போகணும். நிறைய இடத்துல இந்த சந்துக்குள்ளே தான் நம்மளை போக வைக்கிறாங்க, ஏன் தான் எனக்கு சத்தியமாக தெரில. சரி போவோம், போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வெளியே பனி புயல் அடிச்சிட்ருக்கு. நான் ஏன் அடிக்கடியில் இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணுறேன், இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்றது உங்களுக்கும் தெரியும். ஏதாவது தேவைப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, கீபோர்டு மவுஸு சிஸ்டம் தான் இருக்குது இந்த இடத்துல. அப்படியே ஒரு டேபிள் லேம்ப் இருக்குது, பட் அதில் எரியிற மாதிரி கேமில் இருக்குது, பட் இருட்டில் அது எரியலை. அதுக்கு நமக்கு இந்த சைக்கோக்கிட்டேருந்து தப்பிக்கணும். இந்த இடத்துல கிஃப்ட் டோர் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, ஐ திங்க் இதுக்கான சாவியெல்லாம் இங்கே இருக்க வாய்ப்பில்லை. இதையும் நம்ம சுற்றி தான் ஓப்பன் பண்ணுவேன். நான் வந்து அதுக்கு தேடி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கூட இருந்தது, அதான் கட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவே மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 43 நிமிஷம்னு நினைக்கிறேன். பிசியில் நான் வந்துட்டு லேப்டாப்பில் விளாண்டப்போ. ஓகே, என்கேஜ்மெண்ட்டுங்கிற ஜாய்ஸ்க்காக நம்ம வாங்கினது நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாய்ஸ் ஃபோன் பண்ணுறான், என்னென்னு கேட்போம். மார்க் எனக்கு வந்து கன் ஷாட்ஸ் எல்லாம் கேட்டுச்சு, நீ நல்லா தானே இருக்கான்னு கேட்டதுக்கு ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவளை பொறி வச்சு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, என்னுடைய கிஃப்ட்டு கிடச்சிடுச்சா அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கே தெரியும் அவள் என்னுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திருடுனதுக்கான காரணம் என்னது அப்படின்னு. நீ என்ன பண்ணு அப்படின்னா என்னுடைய ப்ரெசன்டேஷனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுரு, அதுக்கு முன்னாடி மார்க் ஃபயர் ஒர்க்ஸ் ரெடியாக வச்சுரு, ப்ரெசன்டேஷனை வச்சுட்டு அதே நேரத்தில் வெடிக்க வச்சுரு அப்படின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி மார்க் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே, கீழே இருக்கிற ஃப்ளோர் இதான்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே வந்தாச்சு. இப்போ தான் லோடிங் ஆகி வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ தான் வரோன்னு நினைக்கிறேன். 1 2 13 ஃப்ளார் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு அவளுடைய லைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொன்னாங்க இல்லையா, அவளுடைய நோய், அதை வச்சு அவளை நம்ம போட்டு தள்ள போகிறோம். ஏன்னா இந்த சைக்கோ நம்மளை விட மாட்டேங்குது. இதான் வந்தீங்க அப்படின்னா வெளியே போகிற டோரு. ஏற்கனவே வந்த டோர் மாதிரி, ஏற்கனவே வந்தவங்க வரலையான்னு தெரில. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரில. அவளை போட்டு தள்ளி ஆகணுங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப பேசிகிட்ருக்கா. ஓகே, எங்கடா கொஞ்ச நேரத்தில் நானே பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரைட் எடுக்கிறது பதில் லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து அவள் வருவா. மார்க் நீ நீ என்ன சூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்ன நொண்டிக்கிட்டே வரா. ஐயோ, இதை வச்சுக்கிட்டு நம்புகிறேன். ரொம்ப நன்றி செல்லமே, உனக்கா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அட்டிங்கொய்யால்
நான் அவனுக்கு எஸ்ன்னு பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம். அட்டிங் கொய்யால லூஸு, இரு இரு என்ன பண்ண போகுன்னு தெரியாமல் எங்கே இருக்க செல்லமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். செல்லமே நான் கேட்குறேன், இரு எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா டேய் என்ன 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 நல்லா இருக்கா நல்லா இருக்கா நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே பாருங்கள் மறைஞ்சிட்டே போயிட்டா. இப்போ எங்கேருந்து வர போகிறானே சத்தியமாக எனக்கு தெரில. எல்லா பக்கமும் ஃபயர் வச்சு வச்சுருக்கானுங்க. ஐயோ எங்கே இருக்கா இந்த இருக்கியா இப்போ பாரு ஏய் சொல்கிறேன் இரு இந்தா இன்னும் ஏங்க தண்ணிக்குள்ளே சுட்டா அவளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. அப்படி பட மாட்டேங்குது பட்டு வராளே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அந்த பக்கம் ஒரு பட்டாசு பாக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஐயோ அது வேறு வெடிக்க வச்சுருவாளே. இந்த பக்கம் ஒரு பட்டாசு பாக்ஸ் இருக்குது, இதை வெடிக்க வச்சிடலாம். பூம் பூம் எப்படி சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா? ஓகே இப்போ இன்னும் எந்த பக்கத்துலேருந்து வர போகிறான்னு தெரியல. வா 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 எங்கே இருந்தாலும் வந்து பாரு, முடிஞ்சா வந்து பாரு, முடியுமா? இந்த பக்கம் வரா. போடி எப்படி சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா? வா 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 சீக்கிரமா வா சீக்கிரமா வா. இந்தா மறைஞ்சிடுச்சு சீக்கிரமா பைத்தியம். இப்போ எந்த பக்கம் வந்து மறுபடியும் வரப்போகுதுன்னு தெரில. இருங்க எந்த பக்கம் வருதுன்னு பார்ப்போம். இந்த பக்கமாக வருதா? இரு எப்படி சுகமாக இருக்கா? இப்போ வந்துட்டு இவன் ஏன் இவளை கொள்கிறான் அப்படின்னா இவன் துரத்த மார்க்கோட இதெல்லாம் தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடைசியில் இவனை போட்டே தள்ளிட்டான். ஓகே கீழே வந்துடுச்சு. ஓகே கிஃப்ட் ஃபார் ஜாய்ஸ் என்கேஜ்மெண்ட் ரிங் கிடச்சிருச்சு. வாயை புஸ்வானத்தை கொளுத்தி வாய்க்குள்ளே வச்சிரும் பார்த்துக்க. ஓகே ஜாய்ஸ் ஃபோன் பண்ணுறா. கடவுளே டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. மார்க் நான் உன்னை விரும்புகிறேன், நீ அதை பண்ணிட்டேன். இந்த தடவை நீ என் வீட்டுக்கு வா, இந்த தடவை நீ தொலைஞ்சே போக மாட்டேன், அதுக்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி தான் நான் போன தடவையும் வான்னு சொல்லி கடைசியில் இது பண்ணி விட்டுருச்சு. சரி எனிவேஸ் நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ நாம் வெளியே போகலாம். ஓகே இடத்த ஃபைன் பண்ணுறோம், வெளியே போகிறோம், அதுதான் நம்மளுடைய எய்ம். வாங்க நண்பர்களே, இதான் நம்மளுடைய வெளியே போகிற வழின்னு நினைக்கிறேன். போகலாம். ஸோ வெற்றிகரமாக இந்த கேமை நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும் நிறையா அடி வாங்கியிருப்பேன். எனக்கு இந்த கேம்லாம் ஒழுங்காக விளாட தெரியாது. ஸோ அதனால தான். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்க் இந்த ரிங்கை பற்றி நான் இந்த ரிங் எனக்கு கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் சந்தோஷப்படுறாளாமா. அதோட அவருடைய ஆன்சர் வந்தீங்க எஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.